பணத்தை பெற்றுக்கொண்டு நான் கொண்டு செல்வதற்காக அல்ல, மீள்நடுகையை செய்வதற்கான நிதியை அரசு பெற்றுக்கொள்வதற்காகவும் இந்த வெட்டுபவர்களை கட்டுப்படுத்துவதற்காக இந்த சங்கங்கள் கொடுத்த கோரிக்கைக்கு அமைவாக அவர்களுக்கான பனிஷ்மெண்ட்டுக்காக தான் நாங்கள் அதுவும் சட்ட ஏற்பாட்டில் உள்ள விடயத்தை சற்று ஒரு பொருத்தமான சட்டத்தில் உள்ள தெளிவற்ற விடயங்களை ஒரு தெளிவான முறையில் கொண்டு வருவதற்காக நான் ஒரு முன்மொழிவை செய்யும் போது மிகவும் பொய்யான குற்றச்சாட்டுகளை சொல்லி வைத்தியர் ராமநாதரட்சணா அவர்கள் மிகவும் மோசமான முறையில் என்னை வாயை மூடு என்ற அளவுக்கு அநாகரிகமான வார்த்தைகளை பயன்படுத்தி அதனை தடுத்து நிறுத்தியதன் விளைவுகள் இது போன்ற விளைவுகளாகத்தான் இருக்கும். பெரும் அனர்த்தத்துக்கு நம்மை தள்ளிவிட்டிருக்கிறோம். இல்லாவிட்டால் நாங்கள் அந்த மாவட்ட அபிவிருத்தி குழுவில் கதைத்த விடயங்கள் இன்று மக்கள் விரும்புவதில் சட்டமாயிருக்கும். இந்த பனைமரங்கள் வெட்டப்பட்டிருக்காது. இவற்றுக்கு அர்ஜுனன் ராமநாதன் அதாவது டிக்டாக் எம்பி என்ன பதில் சொல்ல போகிறார் என்ற ஒரு ஆதங்கம் மக்களிடையே ஏற்பட்டிருக்கின்றது. நான் இன்றும் இந்த இடத்தை விஜயம் செய்திருக்கின்றேன். இன்று மருதங்கணியில் ஒரு 25 பனைமரங்கள் அளிக்கப்பட்ட இடங்கள் சம்பந்தப்பட்ட நடவடிக்கைகள் எடுத்திருக்கின்றோம். தொடர்ந்து முறைப்பாடுகள் வருகின்றன. சட்ட ஏற்பாடு இல்லாமல் தனியே தலைவர் என்ற அதிகாரத்தை வைத்து இதனை செய்ய முடியாது. மிகவும் பொய்யான காரணங்களை சொல்லி எப்படி சொன்னார் என்றால், நான் அந்த பணத்தை எடுத்து நான் அனுபவிக்க போறேன், இந்த ஆடு நினைக்கிறது என்று ஓனாய் அழுதுதாம் என்ற மாதிரி அவர் சொல்லார். பிரதேச செயலாளருக்கு அந்த அதிகாரங்கள் இருந்தால் அவர்களை வைத்திருக்கட்டும், இவர் எடுத்து இவருடைய கையில். அப்படி ஒன்றுமே நடக்க வாய்ப்பில்லை. நாங்கள் இந்த அதிகாரத்தை காவல்துறையினரிடம் கொடுப்போம், எமது அபிவிருத்தி உத்தியோகர்களிடம் கொடுப்போம், மாவட்ட அலுவலர்களிடம் கொடுப்போம், மீண்டும் பிரதேச செயலாளருக்கே கொடுப்போம். அதாவது அனுமதி கொடுக்கிறவர்கள் என்ற முறையில் பனைமரங்களை எமது அலுவலர்கள் பார்வையிட்டு இது பெண் மரமா ஆண் மரமா வடலியா இந்த வேலை பிரதேச செயலாளருக்கு இல்லை, மெண்டேட்டின் படியே இல்லை, இந்த பனை அபிவிருத்தி சட்டப்படி இல்லை. இவர் சும்மா தேவையற்ற குழப்பங்களை ஏற்படுத்தி அந்த அபிவிருத்தி குழுவையை குழப்பி இன்றைக்கு இந்த மரங்கள் அளிக்கப்படுவதற்கு அவர் தான் காரணமாயிருக்கிறார். இது போன்ற விடயங்களை அவர் உண்மையில் என்னத்துக்காக செய்கிறார் என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தனது சுயநலத்துக்காக, தன்னுடைய விளம்பரத்துக்காக நல்ல விடயங்களை தடுப்பதில் அவர் மும்முரமாக இருக்கிறார். நான் இந்த 65 நாட்களில் கிட்டத்தட்ட 70 விடயங்களுக்கு மேல் செய்திருக்கின்றேன். அவரை போல் டிக்டாக் போடுவதானே ஒவ்வொரு நாளும் 10 டிக்டாக் எனக்கு போடலும். அப்படி செய்ய போவதில்லை. இவ்வாறான விடயங்களை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பாருங்க எவ்வளவு அலங்கோலம் எங்கட சொத்துக்கள், எங்கட மக்களின் சொத்துக்கள் அளிக்கப்பட்டிருக்கு. அதே நேரத்தில் காணி உரிமையாளர்களுக்கும் ஒரு பாதிப்பு ஏற்படுத்தாத வகையில் நம்முடைய நடவடிக்கைகள் அமைய வேண்டும். அதற்கான ஒத்துழைப்பை அனைவரும் தருகின்றேன். உண்மையில் இவ்வாறான ஒரு விடயத்தை நான் வன்மையாக கண்டிக்கின்றேன். அடுத்த சந்ததிக்கு செல்ல வேண்டிய நம்முடைய வளங்கள் எமது கண்முன்னே அளிக்கப்படுவதை இவ்வாறு அர்ஜுனன் போன்றவர்களின் கருத்துக்கள் மடக்கி முறியடித்து வருகின்றன. அது தொடர்பாக மக்கள் விழிப்பாக இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்.